ஒரு அமைதியான இரவு. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரம். அவர் மட்டும் ஒரு இனிய கனவில் மூழ்கிக் கொண்டிருந்தார். அந்த கனவில் அது ஒரு சாதாரண நாளில்லை. தமிழ் புத்தாண்டு காலை. வீடு முழுவதும் அலங்காரம். வாசலில் அழகான கோலம், மல்லிகைப்பூ வாசனை, ஒரு புது தொடக்கத்தின் உணர்வு. அந்த நேரத்தில் அப்பா என்று சிரித்துக்கொண்டே ஓடி வந்தார்கள் குழந்தைகள். புது உடையில் சந்தோஷம் நிறைந்த முகம். அவர் சிரித்துக்கொண்டு அவர்களை கட்டிப்பிடித்தார். அந்த ஒரு நிமிடம் அவருக்கு உலகமே கிடைத்தது போல இருந்தது. அப்போது அவரின் மனைவி அழகான புடவையில் இனிப்பு கையில் கொண்டு வந்தாள். ஒரு சின்ன சிரிப்புடன், "இது நம்ம குடும்ப புத்தாண்டு" என்று சொன்னாள். அந்த வார்த்தை அவரின் மனசை நிமிரச் செய்தது. பிறகு அனைவரும் சேர்ந்து பூஜை செய்தார்கள். விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த ஒளியில் அவர்கள் முகத்தில் இருந்த சந்தோஷம் இன்னும் பிரகாசித்தது. அந்த கணத்தில் பணமில்லாமலும் பெரிய வசதிகளில்லாமலும் அவர்களுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. அன்பு, ஒன்றிணைவு, அமைதி. ஆனால் திடீரென்று அவர் கண் திறந்தார். அது ஒரு கனவு. அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். அருகில் மனைவி, குழந்தைகள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் சிரித்தார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், சந்தோஷம் என்பது பெரிய வீடு, அதிக பணம் இல்ல, நம்மை நேசிக்கும் மனிதர்கள் அருகில் இருப்பதுதான். இந்த தமிழ் புத்தாண்டில் நேரம் கொடுங்கள், அன்பு கொடுங்கள். அதுதான் உண்மையான கொண்டாட்டம்.